149 சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன தெரியுமா? முதல்ல என்ன சொல்லுது? கையில எப்பவுமே என்ன வைக்கணுமா? வேதாகமத்தை வச்சிருக்கணுமா. இந்த கணம் இப்போ கையில பைபிள் வச்சிருக்கிறது நமக்கு கனவீனமாய் போயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? அதாவது கையில பைபிள் வச்சிருக்கிறதுக்கு நமக்கு என்ன, அவன் பார்த்தா என்ன நினைப்பான், இவன் பார்த்தா என்ன சொல்லுவான், ஓ பக்திமான்னு சொல்லி என்ன சொல்லிடுவானோ அப்படிலாம் தோ. ஆனா வேதம் சொல்லுது, முந்தின வசனம் என்ன சொல்லுது? 8வது வசனம் வாசிங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டவை. அப்படின்னா கையில என்ன இருக்குமா? வேதாகமத்தை கொண்டே திரிவாங்களாம். வேதமே சொல்லுது, உன் கையில என்னச்சு, அந்த வேதாகமத்தை சுமந்து தெரியக்கூடியவனாயிரு. அடுத்து என்ன சொல்ல? இந்த கணம் ஏன் வேதாகமத்தை உன் கையில சுமக்கிறதுக்கு நீ தகுதி கிடையாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். தகுதியே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த கை என்ன கை? பாவம் செய்யக்கூடிய கை. இந்த கை என்ன கை? லஞ்சம் வாங்கக்கூடிய கை. இந்த கை என்ன அடிக்கும். அப்ப நீ பரிசுத்தவானா இருந்து இதை உன் கையில எப்பவுமே வச்சிட்டு இருக்கிறிய, இது ஒரு கணம். இதையே ஒரு கணம்னு சொல்றாரு. அப்போ உங்க கையில கொண்டு வர்றதுக்கு நீங்க ஒரு கணமா யோசிக்கணும். இது ஒரு கணம். நானும் ஒரு வேதாகமத்தை சுமக்க முடியுது, என் கையும் அதை அணைச்சு கொடுக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அவ பரிசுத்தவான்களா மாறுங்க. அதை கையில சுமக்கிறது தகுதி இல்லாத நான் சுமக்க எனக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. இப்ப என்ன, அது தூக்குனா யார் என்ன நினைச்சிருவாங்களோ? ஏன் நீங்க தூக்கும் போது மட்டும் சொல்லுவோம் அவன் பரிசுத்தவான். ஏன் அவன் தூக்குறவனா மாத்திரம் இல்லை, அது சுமக்கிறவனாக மாத்திரம் இல்லை, அதன்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கு. அப்ப நீங்க இது சுமந்து போகும்போது நீங்க தேவனுக்கு சாட்சியாகவும் இருக்கிறீங்க, தேவ வசனத்திற்கும் சாட்சியா இருக்கிறீங்க. அந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமே, ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றுங்கிறதான ஒரு சாட்சியாக மற்ற ஜனங்களுக்கு இருக்கிறீங்க. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டா. அப்போ பரிசுத்தவானாகவே அது உங்களை மாற்றுது. பரிசுத்தவானாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன ஒரு ஆசையும் தாகமும் எப்பவுமே இருக்கு. கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் பஸ்ஸில் போகும்போது அப்படியே எடுத்து படிச்சுட்டே இருப்பீங்க. மற்றவங்க பார்ப்பாங்க, கனமாக யோசிப்பாங்க, ஏ அவன் வித்தியாசம் தாயா. இப்போ ஃபுல்லாக யூடியூபில் நோண்டிட்டு கூடிய காலம், ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டிய காலம், ஃபோனை எடுத்தாலே 9 பேருக்கு ஃபோன் பண்ண வேண்டியதான காலம். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் குப்பை மாதிரி வச்சுட்டு ஒருத்தன் பைபிள் படிச்சுட்டு இருக்கானே, அவனை பார்க்க ஒரு அமைதியாக இருக்குது, அவனை பார்க்க ஒரு சமாதானமாக இருக்க, முகத்தை பார்க்கும்போது அவனை பார்க்கும்போது ஒரு தெளிவு இருக்குது, அன்புள்ளவனா ஒரு அமைதி உள்ளவனா இருக்கிறான், பரிசுத்தவான்னு சொல்லி இதனாலேயே நினைப்பாங்க. ஒரு கனம் உண்டாகுது. ஏன் மாறுவியலா? இப்போ எல்லாரும் கண் பார்வை தெரியாதவில்லை என்றது எப்படிமா? சின்ன பைபிள் பார்க்க ஸ்டைலாக இருக்கும். ஏன் ஸ்டைலாக இருக்கிறதுக்கு இல்லை பைபிள், அது திறந்து படிக்கிறதுக்கு. அதை மனசிலாக்கிடுங்க. ஆண்டவர் எதை எதிர்பார்க்க தெரியுமா? வேதத்தை சுமக்கக்கூடியவங்களாக இருக்கிறத விரும்புகிறார். வேதத்தை சுமக்கக்கூடிய ஜனங்களாக. அது ஒரு கனமா யோசிங்க, கனவீனமா யோசிக்காதுங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ நினைச்சு நினைக்காதுங்க. பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தையை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். வெறுத்து விடுறாங்க. உண்மைதானையா? உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்க நேரம் இருக்கு, யூடியூப்ல நோண்ட நேரம் இருக்கு, ஃபேஸ்புக்ல நோண்ட நேரம் இருக்கு. வேதாகமம் உங்களுக்கு வெறுப்பா இருக்கிறதுனால அது தொடவே தோணலை, தூக்கிட்டு வர்றதே கஷ்டமா இருக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வார்த்தையை கேட்கணும், அதை செவி கொடுக்க மாட்டோம் சொல்லி வெறுத்து விடுறாங்க. அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன். முக்கியமான காரியம் பாருங்க, இவ்வளவு கத்தனை ஒரே ஒரு காரியத்தை, அவன் வேதத்தை இனிமேல நேசிங்க. இனியும் அதை வெறுத்து அதை கேட்காம அதுக்கு செவி கொடுக்காம இருந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல நான் தீங்க வர பண்ணுவேன். எரேமியா 8:9. உங்களுக்கு கலக்கம் பிடிக்கும், வெட்கம் பிடிக்கும் ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள், இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? ஆண்டவரே கேட்க, வேதாகமத்தை எப்போ நீங்க படிக்க விருப்பப்படலையோ, வேதாகமத்தை எப்போ உங்க சொந்த புஸ்தகமா எடுத்துக்கொள்ள விருப்பப்படலையோ, உங்களுக்கு ஐயோ. உங்களுக்கு வெட்கம் பிடிக்கும், உங்களுக்கு கலக்கம் பிடிக்கும், திகில் பிடிக்கும், சாபம் பிடிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கூட இருக்க மாட்டாரு. நீங்க எவ்வளவுதான் பட்டங்கள் படிச்சு PhD எல்லாம் வாங்கினாலும் நீ ஞானவான் என்று ஒன்னு நீ சொல்லலாம், ஆனா உனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே சொல்ற. வேதாகமம் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்களே யோசிங்க.